இன்னைக்கு நீங்க 4 முனை போட்டி இப்போ இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாம் தமிழர் வந்து அந்த 17% வச்சிருக்காங்களான்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பக்கம் 20 கட்சிகளுக்கு மேல கூட்டணி வைத்திருக்கிற ஒரு திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் இந்த நாட்டை பல தசாப்தங்கள் ஆண்ட ஒரு கட்சியும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் சேர்ந்து அமைத்திருக்கிற இன்னொரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியை நீங்க ஒத்தையா எதிர்க்கிறீங்க. மூன்றாவது சக்திக்கு இந்த தமிழக தேர்தலில் ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு இந்த முறை ஒரு நிச்சயமான பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பண்பாட்டு அரசியல் மூலமாக நீங்கள் சாதிகளை கடந்துட முடியும் அப்படின்னா அது வந்து நாமே நம்மளை ஏமாத்திக்கிறோம். போட்டிருக்க எல்லா வேட்பாளர் பட்டியலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில யார் பெரும்பான்மையோ அவர்களை தான் எல்லா கட்சியினரும் போட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து தோற்று போயிடுச்சு. பண்பாட்டு அரசியலுடைய நோக்கம் அதுதான் அப்படின்னா அது தோற்று போயிடுச்சு. அதெல்லாம் அதனுடைய நோக்கம். 1311 இருந்து 1926 வரைக்கும் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை. தமிழ் பண்பாட்டு அரசியலால் தமிழர் என்ற ஒரு அடையாளம் வேணுமானா முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு நான் ஒத்துக்குவேனே ஒழிய சாதிகளை கடந்துட்டோன்ற புள்ளியும் ஒத்துக்குவேன். 80 ஆண்டுகளாக இந்த பண்பாட்டு அரசியல் சாதிகளை கடக்க நமக்கு வழி செய்து தர மாதிரி தெரியல. அதனால வேற ஏதாவது தான் பண்ணணும். காதல் மட்டும்தான் சாதிகளை கடப்பதற்கு ஒரே வழி. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், ஐநா முன்னாள் ஊழியர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபீலிக்ஸ். சார், வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அதே மாதிரி தேர்தலும் ரொம்ப ஹாட்டாக ரொம்ப பக்கத்தில் நெருங்கிடுச்சு. சூடாகவே முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி இல்லை சொல்லு. ஏன்னா நிறைய ரேடியா அந்த மாதிரிலாம் அங்கங்கே கெட்டிட்டு அந்த மாதிரிலாம் பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடைகளிலுமே சொல்லிட்டு இருக்க விஷயம், இது ஒரு அதிசய 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற ஒரு அதிசய திருவிழா மாதிரி இது ஒரு தேர்தல். இது அவர் தொடர்ந்து 67 அப்புறம் எம்ஜிஆருடைய வருகை இதையும் சுட்டி காட்டிகிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு நெருக்கமான தேர்தல் இது தமிழகத்தில் இல்லை. அவருடைய வருகை வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அதாவது அவருக்கு கூடுற கூட்டம் இயல்பாக தானாக அழைத்து வராமல் வரக்கூடிய கூட்டம், தங்களுடைய உயிருக்கோ அல்லது உடலுக்கோ ஊறு நேர்ந்துடும் அப்படின்ட்டு இருந்த போதிலும் கூட அவர் பின்னாடி வந்து வண்டியிலிருந்து விழுந்து கீழே இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு பெரிய ஆதர்ஷ ஒரு சக்தியாக அவர் உருவாகிறார் அப்படின்றதுல நமக்கு பெரிய ஐயம் தேவையில்லை. ஆனால் 67ஓட இந்த தேர்தலை ஒப்பிட முடியுமா அப்படின்னா 67 தேர்தல் வேற மாதிரி. முதன்முறையாக கூட்டணிகள் வைத்து கூட்டணிகளால, அதாவது ஒரு 4 எப்படி சொல்றது, ஒரு 4 எருதுகள் ஒரு சிங்கத்தை வந்து வென்றுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணி, ஒரு 8 கட்சி கூட்டணியை அப்போ இருந்த அண்ணா அவர்கள் அமைத்தார்கள். அது வந்து வானதல் கூட்டணியாக இருந்தது. இடதுசாரிகளும் இருந்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திர கட்சி வலதுசாரி ராஜாஜியும் அந்த கூட்டணியில் இருந்தார். அவர்கள் எல்லாம் ஒரே ஒரு முறை தான் ஒன்னா மேடையில தோன்றினார்கள். அதுக்கப்புறம் சேர்ந்தெல்லாம் அவர்கள் பரப்புரையெல்லாம் ஆற்றவில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு ஒன்றுபட்ட காங்கிரஸை, பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸை வீழ்த்துவதற்காக இந்த 8 பேர் கொண்ட ஒரு 8 கட்சி கூட்டணியை அவர் அமைத்து வென்றார். நீங்க வாக்குகளை பார்த்தீங்கன்னா திமுக வாங்கிய வாக்குகளை காட்டிலும் காங்கிரஸ் அதிகமாக வாங்கியிருக்கும். ஏன்னா இவர்கள் கொஞ்சம் குறைவான இடங்கள்ல நிற்பாங்க, அவங்க நிறைய இடங்கள்ல, எல்லா இடங்கள்லையுமே அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் ஒரு கட்சி, அந்த ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு இவருக்கு ஒரு 7 கட்சிகளுடைய துணை தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 18 ஆண்டு கால உழைப்பும் தொண்டும் பரப்புரையும் திரைப்பட ஊடக சாதன வெளிச்சமும் இதெல்லாம், அப்புறம் மாநாடுகளும் ஊர்வலங்களும் பேரணிகளும் சிறு புத்தகங்களும் அவர்களுடைய வெளியீடுகளும் பத்திரிகைகளும் அப்புறம் தினத்தந்தியும். அப்போ வந்து அதுதான் இருந்த பெரிய ஊடகம். தினத்தந்தியில வருது அப்படின்னா அது பெரிய செய்தி. அது மட்டுமே செய்திகளை தாங்கி வந்துட்டு இருந்த ஒரு பெரிய அதிர்வுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய போடுறது, ஸ்ட்ரீட் பிளே
எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாதனையை அவரால் அந்த அதிசயத்தை அவரால் செய்ய முடிந்தது. இப்போ எம்ஜிஆர் 1977 வந்தபோது கூட அவர் முதல்ல 77 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறார். காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸோட கூட்டணி. அந்த காங்கிரஸோட கூட்டணியோட கூட வலதுசாரிகளும் அவரோடு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அவரோட கூட இல்லை, ஆனால் வலதுசாரிகளும் அவரோடு இல்லை, இடதுசாரிகள் அவரோடு வருகிறார்கள், முஸ்லிம் லீக் அவரோடு வருகிறது. இவங்களோட இந்த தேர்தலை அவர் சந்திக்கிறார். அது ஒரு 4 முனை தேர்தலாக மாறிவிடுகிறது. இந்த 4 முனை தேர்தலா இருக்கும் பொழுது காங்கிரஸும் அப்போது காங்கிரஸ்க்கு எதிராக இருந்த ஜனதா கட்சியும் ஒரு சம அளவு கிட்டத்தட்ட ஒரு 17-18% வாக்குகளை இருவரும் தனித்தனியாக பெற்றிருந்தார்கள். அவங்க ஒரு பெரிய, இன்னைக்கு நீங்க 4 முனை போட்டி இப்போ இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாம் தமிழர் அந்த 17% வச்சிருக்காங்களான்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அவர்களுக்கு எவ்வளவு இருக்கும்னு தெரியும். போனது வரைக்கும் பார்த்தோம்னா 17 கிடையாது. அதனால இது பெருமளவில் ஒரு மும்முனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டியில நீங்க வெல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் 20 கட்சிகளுக்கு மேல கூட்டணி வைத்திருக்கிற ஒரு திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் இந்த நாட்டை பல தசாப்தங்கள் ஆண்ட ஒரு கட்சியும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் சேர்ந்து அமைத்திருக்கிற இன்னொரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியை நீங்க ஒத்தையா எதிர்க்கிறீங்க. இதுதான் இதுக்கெல்லாம் இந்த மற்ற தேர்தல்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டாவது, எம்ஜிஆர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, எம்ஜிஆருக்கும் அவருக்கு பழுத்த அனுபவம் இருந்துச்சு. அவர் எவ்வளவு ஒரு திரைத்துறையை வென்று ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி அவர் மக்களுடைய இதயங்களில் எல்லா தரப்பையும், திமுகவினரை தவிர மற்ற எல்லாருடைய இதயங்களிலும் அவர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்தார். கட்சி சார்பு இல்லாமலே அவருக்கு அவர் மேல ஒரு பரிவு இருந்துச்சு, அவர் மேல ஒரு கவர்ச்சி இருந்துச்சு. அதாவது தாய் குலம், பெண்களுடைய, இங்க எப்படி இந்த இளைஞர்கள் இவர் பின்னாடி திரண்டிருக்காங்களோ அந்த மாதிரி பெண்கள் முழுக்க அவர் பின்னாடி அணி திரண்டதை நாம் பார்த்தோம். அதனாலதான் என்னை வாழ வைக்கும் தாய் குலமேன்ட்டு அவர் பேசும்பொழுதெல்லாம் தொடக்கத்துல அப்படி விழிச்சு அவர்களை பேசுவார். அதனால அவருக்கும் அவருடைய நடிகர் மன்றங்கள், ரசிக மன்றங்கள் அவருக்கு ஒரு பெரிய கட்டமைப்பை தந்தது. 18,000 ரசிக மன்றங்களை அவர் வைத்திருந்தார். இந்த 18,000 மன்றங்களும் ஒரே நாளில் கட்சியினுடைய கிளை நிறுவனங்களாக, கிளைகளாக செயல்பட தொடங்கிவிட்டன. அதனால நீங்க இப்ப கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் தேர்தல்கள் எல்லாம் இடைத்தேர்தலில் நின்றார். அதுக்கப்புறம் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிச்சார், கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் நின்றார், எல்லாத்திலையும் வெற்றியை சந்தித்தார். இதை நீங்கள் சந்திக்கிற முதல் தேர்தல். நீங்கள் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துவீர்கள் அப்படின்றதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அந்த வகையில ஒரு 3வது சக்திக்கு இந்த தமிழக தேர்தலில் ஒரு இடம் இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு இந்த முறை ஒரு நிச்சயமான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்துக்கு கிடைச்ச ஒரு ஈர்ப்பை காட்டிலும் இவருக்கு அதிகமாக கிடைக்கும். விஜயகாந்த் முடித்த இடத்தில் இவர் தொடங்குவார் என்பது என்னுடைய எண்ணம். அந்த பயம் 2 கட்சிகளுக்கும் இருக்க போய் தான் இப்போ திமுகவும் 25 கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்ததெல்லாம் அந்த பயம் தானே. அவர்களோட முன்னாடியே ஒரு பெரிய கூட்டணியை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுல அந்த கூட்டணியிலிருந்து ஒருத்தர் 2 பேர் இப்ப வெளியே போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காங்க முன்னாடியே. எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் அங்க இருக்காங்க. முன்னாடி ஒரு 4 தனித்தனியாக இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கும். இப்ப 3ஓ 4ஓ முழுமையா அவர்களோட இருக்காங்க. அதனால நமக்கு அது கூடுதல் பலமாக, கூடுதல் பெரிய, முன்னாடியே அது ஒரு பெரிய கூட்டணி தான். ஒரு சின்ன சின்ன கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் இடதுசாரிகள், வலதுசாரிகள், காங்கிரஸ், அதுக்கப்புறம் முஸ்லிம் இயக்கங்கள், இவங்களெல்லாம் சேர்ந்த ஒரு அணியை அவங்க வச்சிருக்காங்க. இப்ப தேமுதிக வந்திருக்காங்க. தேமுதிக வந்ததுக்கு வேணா அதற்கு கூட விஜய் காரணம்னு நான் நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை காங்கிரஸ் விஜயை நோக்கி நகர்ந்துருவாங்களோ, அப்படி நகர்ந்துட்டா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு தேமுதிக ஒருவேளை உதவலாம் அப்படின்னு நினைச்சு அவர்கள் எடுத்த நகர்வா தான் எனக்கு தெரியும். இல்ல காங்கிரஸ் அளவுக்கு தேமுதிகவை கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்குமா? இல்ல, அப்படி இல்ல. நமக்கு ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு இழப்பு வருதுன்னா அந்த இழப்பை எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் ஆங்கிலத்துல கொஞ்சமாவது குறைச்சிக்கலாமே. மிட்டிகேட்னு சொல்லுவாங்க, ரிஸ்க்ஸ் மிட்டிகேட் பண்றதுன்ட்டு. அந்த ரிஸ்க், இடர் இருப்பது என்பதை தவிர்க்க முடியாது, அதை குறைக்க முடியும்.
அந்த அந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்தார்கள். அதை நம்ம அண்ணா வருகை அப்புறம் எம்ஜிஆர் வருகை எல்லாம் சொன்னோம். அப்போ அவங்க இயக்கமாக செயல்பட்டு தொடர்ந்து அரசியலை முன்னெடுத்தது வேற. இப்போ இப்போ இருக்கிற அரசியல் இருக்குல்ல, இது இவங்க ஒரு கொள்கை ரீதியாவோ இல்லைன்னா எதை நோக்கி பயணமாக இருக்கு? இப்போ ஒரேடியா திமுக எதிர்ப்பு, இல்லை பிஜேபி எதிர்ப்பு, இல்லை அதிமுக எதிர்ப்புங்கிற ஒரு ஸ்டேஜிலே போதில்லை. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடோட மனநிலை, அதிலே ஓட் பேங்க் வந்துரும் நம்புற அளவுக்கு இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, முதல்ல கருத்தியல் ரீதியான மோதல்கள்லாம் நான் நினைக்கிறேன் 60களிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கருத்தியல் ரீதியான மோதல்கள்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல்களில் நடந்ததாக நான் எண்ணவில்லை. அப்பவே தனிப்பட்ட தாக்குதல்கள் உண்டு. அப்பவே ஒரு கட்சியை முதலாளித்துவ கட்சி, பணக்காரர்களின் கட்சி, செல்வந்தர்களின் கட்சி அப்படின்னு காங்கிரஸை திமுகவினர் வர்ணித்தது உண்டு. அதே மாதிரி இவர்கள் கூத்தாடிகள் அப்படின்ட்டு அவர்கள் சொன்னது உண்டு. அதனால அதெல்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு முதல் தேர்தல் 52 வேணுமானால் 57, இந்த 2 தேர்தல்களை வேணா நீங்க கருத்தியல் தேர்தலாக நான் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அப்போ கம்யூனிஸ்டுகள் களத்துல பெரும் பெரும் பலத்தோடு இருக்கிறார்கள். அப்போ ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி, அந்த ராஜதானியில் அவர்கள் தான் தனிப்பெரும் கட்சியாக கூட்டணி கட்சிகளோடு அவர்கள் ஒரு இங்க அரசே அமைக்க முடியுன்ற அளவுக்கு அவர்கள் வெல்கிறார்கள். அவர்களுடைய கருத்தியல் என்ன உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்னன்னு தெரியும். அதற்கு பதிலாக உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி, விடுதலையை பெற்று தந்த கட்சி என்ற அந்த தழும்பை, தியாக தழும்பை சுமந்துட்டு இருந்த ஒரு கட்சி. இருந்தாலும் அதில் செல்வந்தர்களும் சராசரி மக்கள் பெரும்பாலும் அந்த கட்சியை ஆதரித்தாலும் செல்வந்தர்களும் மிராசுகளும் நிலச்சுவாந்தாரர்களும் பஸ் உரிமையாளர்களும் அந்த கட்சியில் இருந்ததை அது ஒரு செல்வந்தர்களுடைய கட்சி என்று கம்யூனிஸ்டுகள் அதை சாடியதெல்லாம் உண்டு. 2 விதமான பொருளாதார சித்தாந்த தத்துவங்களை அந்த நேரத்தில் நாம் பார்த்தோம். ஒரு ஜனநாயக சோசியலிசம் என்பது காங்கிரசினுடைய கொள்கை, அடிநாதம், நில சீர்திருத்தம், இது எல்லாமே அவர்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை ஒரு பெரிய அளவுல தீவிரமாக ரேடிக்கலா பண்ணணும் அப்படின்ற எண்ணுபவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில் சித்தாந்த ரீதியான ஒரு மோதல் அப்படின்றது கிடையாது. 57 எப்போ திமுக இந்த தேர்தல் அரசியலுக்கு வருதோ, வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு மொழி வழி அரசியல், பண்பாட்டு அரசியல் என்பது மையப்படுத்தப்படுகிறது. காமராஜர் போதுமான அளவு தமிழர் அல்ல, தமிழ் உணர்வு உள்ளவர் அல்ல. தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு தத்துவம், ஒரு கருத்தியல் முதன்முறையாக உங்களுக்கு 57 தேர்தலில் வைக்கப்படுது. போதுமான அளவு அவர் இல்லை, அவருக்கு தமிழ் உணர்வு இல்லை, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு தயங்குறாரு, இந்த மாதிரி. அப்போ இதுல என்ன பெரிய கருத்தியல் இருக்கு? கிடையாது. எல்லாரும் அதனால அப்பவே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது ரொம்ப மலினப்பட்டு இருக்கு. இப்போ தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள். அப்போ கொஞ்சம் நாகரீகமா உங்களுக்கு ஒரு அண்ணாவும் காமராஜரும் உயிரோடு இருந்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு நிதானமாக அரசியல் பேச்சுக்களும் ஒரு அளவுக்கு நாகரிகமாக இருந்த காலம் அது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதின்ற மோதல் வந்த பிறகே அது கொஞ்சம் கீழே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு கலைஞர் கருணாநிதிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நடந்த அந்த மோதல்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களேன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால இது இங்கே மட்டும் நடக்கல, அமெரிக்காவிலும் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது உலகம் முழுக்க அட்லீஸ்ட் நம்ம பார்க்கிற அமெரிக்காவிலும் சரி, மேற்கு உலகத்திலும் சரி, ஒரு பொது வாழ்வினுடைய ஒரு தரம் என்பது கொஞ்சம் கீழறங்கி செல்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த இனவாதம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறத பார்க்க முடியுதுல்ல. அப்படி ஏன்னா இப்போ ட்ரம்பும் அந்த பாலிடிக்ஸை தானே எடுத்தார். இப்போ போன எலெக்ஷன்ல அமெரிக்கர்கள் தான் வாழணும் அப்படின்னு, அப்புறம் பிரிட்டனில் அந்த மாதிரி எடுத்தாங்க, ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி எடுத்தாங்க. எல்லா நாடுகள்லையுமே தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தமிழர்கள் ஆளணும், தமிழர்கள் வாழணும், அந்த மாதிரியான சொல்லாடல் எல்லா இடத்துலையும் இப்போ பொதுவாக பரவிடுச்சுட்டா இல்லை. அதாவது இன பண்பாட்டு அரசியல் என்பது மீண்டும் தலை தூக்கி இருக்குன்னு வேணா நான் சொல்லுவேனே ஒழிய அது வெற்றி பெற்றுடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் நீங்க ஜெர்மனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு வலதுசாரி கொள்கையுடைய ஒரு கட்சி, ஏஎஃப்டின்ற ஒரு கட்சி, அது கிட்டத்தட்ட 17% வாக்குகளை பெற்று எதிர்கட்சியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவிலேயும் வலதுசாரி சிந்தனைகள் உள்ள சில இயக்கங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் இந்த குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர்
அவர் ஒரு ஒரு முரட்டுத்தனமான அமெரிக்கா முதல் அப்படின்ற ஒரு கொள்கையை அவர் வைத்து அவர் செய்கிறார். அவர் அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறார். ஏன் அப்படி அது ஏன் அப்படி இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்தார்னா, முதல்ல ஜனநாயக கட்சியினருடைய அந்த நிர்வாகத்தினுடைய தோல்வி தான் ட்ரம்ப்பினுடைய வெளிப்பாடு. அவர்கள் அமெரிக்காவினுடைய எல்லைகளை உறுதியாக பாதுகாத்திருந்தால் ட்ரம்ப் தோன்றியிருக்க மாட்டார். அங்கே வந்து சட்டவிரோதமாக குடிபுகுபவர்கள் அவர்களை தடுக்கக்கூடிய வல்லமையை பைடன் அரசு பெற்றிருக்கவில்லை. தடுக்கக்கூடிய எண்ணத்தை கூட அது பெற்றிருக்கவில்லை. அமெரிக்காவுக்கு சட்டப்பூர்வமாக நீங்கள் வருவதை ட்ரம்ப் கூட தடுக்கலை. அப்படி அவர் தடுத்தா தான் நீங்க சொல்லலாம் அவர் தீவிரமான வலதுசாரி கொள்கையை கடைபிடிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, சட்டவிரோதமா இங்க வருபவர்களை நாம் அனுமதிக்க கூடாது அப்படின்ட்டு. அவர்கள் சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கில் நிதமும் வந்து கொண்டிருந்தார்கள். நானே என் கண்ணால பார்த்துருக்கேன். அதை வந்து இவர் வந்த பிறகு தடுத்துட்டார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. அதுக்கு அவருடைய ஆதரவு தளத்துல மட்டுமில்லை, வெளியில கூட இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு முயற்சி அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி போதைப் பொருட்கள் கடத்தல்ல அவர் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறார். அவருடைய எல்லைகள் எல்லாம் வந்து அந்த எல்லைகள் ஆங்கிலத்தில் போரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சுலபமாக அது உள்ள நுழைஞ்சு நீங்கள் வந்துடலாம். இவ்வளோ கெட்டியான எல்லைகள் கிடையாது. அது வழியாக நிறைய போதைப் பொருட்கள் தென் அமெரிக்காவிலிருந்து இங்கே வருது. அதுக்கு கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுக்கிறார். இது 2. 3வது வந்து இவர்களுடைய அந்த இடதுசாரி தாராளமய சிந்தனை, லிபரல் சிந்தனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒரு 14 வயது பையனோ 15 வயது பையனோ அவன் ஒரு அரசு நடத்துகிற ஒரு மருத்துவ கிளினிக்கு போய், நான் வந்து உண்மையில ஒரு பெண், நான் ஆண் கிடையாது, என்ன பெண்ணா மாத்திருங்கன்னு சொன்னா அது அரசு செலவுல அந்த அறுவை சிகிச்சை செய்து பெண்ணாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகள், அதற்கான வசதிகளை ஜனநாயக கட்சியினர் அவர்களுடைய நிர்வாகத்தில் ஏற்படுத்தி தந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க எந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்காவில் அவர்கள் இருந்த வரைக்கும் திருமதி, செல்வன், செல்வி, இதோட 3வது இனம் அப்படின்ட்டு எல்லா விண்ணப்பங்கள்லையும் இருக்கும். அப்போ அந்த LGBTQ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுக்கு ஆண் பெண்களுக்கு நிகராக அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஜனநாயக கட்சியினருடைய நிர்வாகத்தில் தரப்பட்டது. இவர் வந்த உடனே முதல்ல அதை மாத்தினார். ஏன்னா அவர்கள் பெரும்பான்மை கிடையாது. அவர்கள் வந்து வேண்டான்னு இவர் சொல்லல. அவர்களுடைய அமெரிக்க இராணுவத்திலேயே அவர்கள் இருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் அவர்கள் இந்த 3வது பாலினம் அப்படின்றது இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். இந்த மாதிரி அவர்கள் ரொம்ப இடதான் சாஞ்சதுனால அதை சரி பண்றதுக்காக இவர் வராரு அப்படின்ற மாதிரி நினைச்சவர்கள் ஒரு 25 லட்சம் பேர் அவருக்கு வாக்களிச்சுட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா முழுக்க அல்லல்படுது. பண்பாட்டு அரசியலை தமிழ்நாட்டில் அதிகமாக எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பண்பாட்டு அரசியலையும் தமிழ் அப்படிங்கிறதையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இங்கே சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்க வேண்டிய கட்டாயம் இங்கே பண்பாட்டு ரீதியான தளத்தில் தேவைப்படுது இல்லை. நம்ம எக்கனாமிக்கலை தாண்டி இங்கே அது தேவைப்படுது தானே இருக்குது. அதனால நம்ம இங்கே பெரியாரையோ இல்லை அண்ணாவையோ அம்பேத்கரையோ கையில் எடுக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலேயோ இந்திய அளவுலையோ இருக்கிறது தானே செய்யுது. இல்லை, பண்பாட்டு அரசியலை திமுகவும் தொடர்ந்து செய்து எல்லா கட்சிகளும் இல்லை, மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு பண்பாட்டு அரசியலே இல்லையே. எங்க இருக்கு? அவர்களெல்லாம் நம்ம அளவுக்கு வளர்ந்துருக்க மகாராஷ்டிரால கூட வளர்ந்துருக்காங்க. அவங்க மன்னன் மைந்தர் கொள்கையெல்லாம் அவர்கள் வச்சிருந்தாங்க. சிவசேனா, ஆனா சிவசேனாவால தனியாக ஆட்சிக்கு வர முடியல. அவர்கள் கூட்டணியா தான் வர முடிச்சது இல்லையா? அப்படி இல்லை. அதாவது பண்பாட்டு அரசியல் மூலமாக நீங்கள் சாதிகளை கடந்துட முடியும் அப்படின்னா அது வந்து நாமே நம்மளை ஏமாத்திக்கிறது. ஏன்னா இன்னைக்கு போட்டிருக்க எல்லா வேட்பாளர் பட்டியலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில யார் பெரும்பான்மையோ அவர்களை தான் எல்லா கட்சியினரும் போட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து தோற்று போயிடுச்சு. பண்பாட்டு அரசியலினுடைய நோக்கம் அதுதான் அப்படின்னா அது தோற்று போயிடுச்சு. அதெல்லாம் அதனுடைய நோக்கம். அதற்கு முன்பாக உங்களுக்கு வந்து நான் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்றேன். 1311 இருந்து 1926 வரைக்கும் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை. அதை சரி செய்யற முயற்சி தான் இந்த திராவிட இயக்கம், தமிழ் தேசியம், இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வந்தது. அப்போ தமிழன் என்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு நேரட்டிவ், அதை முதல்ல இங்க வந்த மறை போதகர்களும் சரி, அப்புறம் மற்றவர்களும் சரி, அதை கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள்.
அப்போ இந்த திராவிட மொழிகள் எல்லாம் ஒரு மொழி குடும்பம் அப்படின்ற உணர்வே நமக்கு ஒரு 100-100 சில்லற ஆண்டுகளுக்கு முன்பு தான் முதல்ல வருது. அப்போ அதுக்கு பிறகு இந்த தமிழ் உணர்வு, தமிழன் இப்படின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் திராவிட இயக்கத்தார் இறங்குகிறார்கள். இதுல ஒரு தேசிய அரசியலில் தேசிய நீரோட்டத்தில் வளர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி ஆட்கள், பெரிய தலைவர்கள், அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய வலிமையையும் வன்மையையும் பொட்டன்ஷியல், அதனுடைய வருங்கால அதனுடைய வலிமையையும் சரியாக கணிக்க தவறிவிட்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் 62 வரைக்கும் அவர் அரசியல் எதிரியாக பார்த்தது ராஜாஜியை, திமுகவை அல்ல. அதனால நீங்க கார் ஓட்டிட்டு போகும்பொழுது காரினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடியில பின்னாடி வர வண்டிகள் தெரியும், ஒரு இடத்துல தெரியாது. அந்த இடத்துக்கு பேரு பிளைண்ட் ஸ்பாட். அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜருக்கு திமுக மீது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருந்துச்சு. அவர் அதை கணிக்க தவறிவிட்டார். அதனால வந்தார்கள். அதனால அது இப்ப தமிழ் பண்பாட்டு அரசியலால் தமிழர் என்ற ஒரு அடையாளம் வேணுமானா முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு நான் ஒத்துக்குவேனே ஒழிய சாதிகளை கடந்துட்டோன்றது துளியும் ஒத்துக்க மாட்டேன். இல்ல அதான் சாதிகளை கடக்கல, ஆனா அதுக்கு தேவைப்படுமோன்னு தான் கேட்டேன். 70-80 ஆண்டுகளாக இந்த பண்பாட்டு அரசியல் சாதிகளை கடக்க நமக்கு வழி செய்து தர மாதிரி தெரியல. அதனால வேற ஏதாவது தான் பண்ணணும். காதல் மட்டும்தான் சாதிகளை கடப்பதற்கு ஒரே வழி. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.